ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லண்டன் ஊருக்கு தமிழ் டிகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அவங்க தொடர்ந்த வழக்கில் சிபிஐ விசாரணை வந்திருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறேன். இதில் ரொம்ப அதிக நேரம் பேச நான் விரும்பல. இதை நான் ஆல்ரெடியே நம்ம சேனலில் வீடியோ போட்டேன். இது இப்படி தான் வரும், ஏடிஎம்கோட கூட்டணின்னு சொல்லி அறிவிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜய் அவங்களோட தெல்லவரி கூட்டத்தில் இருக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு தெல்லவரி தான். இந்த தெல்லவரிங்கெல்லாம் கேஸ் போட்டு அவங்க கோர்ட்டில் கொடுத்துருந்தா ஏற்றுக்கலாம். சாமானிய மக்கள் எனக்கு அப்படி தான் தோணுது, ஏற்றுக்கலாம். இதில் பிஜேபி கேஸ் போடுது, அவங்க தனிப்பட்ட முறையில் 2 வக்கீல் போய் போடுறாங்க, பொதுநல வழக்கு போடுறாங்க. தெல்லவரி கூட்டத்தோட தலைவன் தெல்லவரி வழக்கு போடுறாப்புல அவங்க கட்சி சார்பாக வழக்கு தொடுக்குறாங்க. அப்புறம் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள்னு சொல்லி ஒரு 2-3 பேர்த்த அவங்களும் சேர்ந்து தொடுக்குறாங்க. இதில் சிபிஐ விசாரணை வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஆச்சரியமெல்லாம் பார்க்குற விஷயம்லாம் இது கிடையாது. சும்மா இந்த மீடியாக்களில் உட்காந்து இந்த அரசியல் ஆலோசகர்கள், ஸ்ட்ராட்டலிஸ்ட்டு அப்படின்னு வியூ வகுப்பாளர்கள் நாங்கள் கணிச்சு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு இந்த தொகுதியில் தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா தோற்றுருவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி புளுத்திட்டு திருடானுங்க பாருங்க, புளுத்திங்க. அந்த அளவுக்குலாம் இது சீனே கிடையாது. இது இருக்கிற ஒவ்வொரு அடிப்படை என்ன மாதிரி சாதாரண ஒரு மனுஷன் அரசியலை உற்று நோக்குனா சாதாரணமாக இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தெரியாதவனு தான் போய் இந்த மீடியாக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க. இது ஆல்ரெடிலாம் அந்த கரூரில் 41 பேர் எப்படி செத்தானுன்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன விளைவுகள் நடக்கணும்னு தெரியும். அதெல்லாம் நம்ம சேனலில் வீடியோவே நான் போட்டேன். ஏன்னா வியூஸ் தான் போகல, ரொம்ப நாள் டச் விட்டு போயிடுச்சுல. அதனால் வியூஸ் போல் 8 பேர் 10 பேர் தான் பார்த்துருக்காங்க. 2000 பேர் 3000 பேர் பார்த்துருந்தாங்கன்னு தெரியும். ஓகே, எனிவே சிபிஐ விசாரணை வந்தாலும் ஒன்றும் புளுத்து போகிறதில்ல. மாதம் அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டிலேருந்து. சிபிஐ அவர்களே மாதம் சமர்ச்சிருங்க அறிக்கையை. அப்புறம் நீங்கள் சமைஞ்சாலும் சரி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 மாதத்துக்குள்ளே கேஸை முடிக்கிற மாதிரி பாருங்கள். 6 மாதத்தில் முடிக்க மாட்டீங்க, 60 மாதத்துலேருந்து முடிக்கிற மாதிரி பாருங்கள். அவ்வளோதான். இதுதான் சிபிஐயோட வேலை. பபுள்கன் தான் சிபிஐ. ஓகே, அதனால் இதிலெல்லாம் மக்கள்லாம் ரொம்ப குழம்பிக்கலாம் வேண்டாம். சிபிஐ விசாரணை வரும். தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி அறிவிக்கப்படும். இந்த எலெக்ஷனில் 2026 எலெக்ஷனில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எதிர்கட்சி தலைவர் ஆவார். என்னோடய அடுத்த வீடியோவில் நான் சீட் ஷேரிங்கை பற்றியே சொல்லிடுறேன். ஓப்பனாக சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துக்கு எத்தனை சீட்டு அதிமுக கொடுக்கும்னு சொல்லிடுறேன். பிஜேபி எத்தனை சீட்டு வாங்கணும் நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.